இந்த ரிஷபராசி பாருங்க, கர்மமே கண்ணாயிருப்பார். ரிஷபராசி நேயர்களுக்கு கர்மமே கண்ணாயிருப்பார். ஏன் கர்மமே கண்ணாயிருப்பார்? அவர் உண்டு, அவர் வேலை உண்டு. ரிஷபராசிக்காரவங்களுக்கு லட்சுமி கடாசம் நிறைந்த மனம், லட்சுமி கடாசம் நிறைந்த பகுதி. ஏன்னா காலபுருஷனுக்கு 2 உங்க ராசியில புது வருஷம் பிறக்குது. அது மட்டும் இல்ல, உங்களுக்குரிய தொழில் இதுவரையும் இருந்ததை விட இந்த வருஷத்துல முதல் சுற்று, இந்த வருஷத்துல முதல் சுற்றுன்னா குரு பயிற்சியும் ராகு பயிற்சியும் வருது, எல்லாரும் சொல்லியிருக்கிறோம். அப்போ உங்க ராசிக்கு இப்போ முதல் சுற்றுல இந்த ஜனவரில இருந்தே உங்க ராசிக்கு 2ல குரு இருக்கார், மேஷத்துக்கு 3ல இருக்கார், மிதனத்துல இருக்கிறார். ரைட்டுங்களா? அப்ப ரிஷபராசிக்கு உங்க ராசியில இருக்கும் பொழுது 2ல இருக்கும்போது ஒரு 6 மாசத்துக்கு கண்ணை மூடிட்டு இன்னும் தெளிவான என்ன தொழில், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பதை மிக மிக தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். ரிஷபராசி நேயர்கள் மிக மிக தெளிவாக இருக்கக்கூடியவர்கள். பக்திகள் சேனல்கள் உங்களை அன்புடன் வரவேற்று இந்த ரிஷபராசிக்கு அடியேன் பதிவு செய்கின்றேன். ரிஷபராசி நேயர்களுக்கு எப்போதுமே தொழில கவனம். நல்ல 3 வருஷம் இல்ல 4 வருஷம். ஏன்னா உங்கள் ராசிக்கு இப்போது சனீஸ்வரர் 11ல, மேஷத்துக்கு விரயத்துல, சனி ராகு குரு இந்த 3 பேர் தான் இந்த வருஷத்துல இருக்காங்க, எல்லாரும் சொல்லியிருக்கிறோம். அப்ப மேஷத்துக்கு இப்ப விரயம், அதனாலதான் 40%. இப்ப ரிஷபத்துக்கு செல்ல செழிப்போட லாபாதிபதி ராகு 10ல, 2 குரு, எவ்வளவு அற்புதமான யோகம். கிட்டத்தட்ட இன்னொரு 3 வருஷத்துல நீங்க நல்ல டெவலப் ஆயிரும். இந்த 3 வருஷத்துல நல்ல டெவலப் ஆகி வந்தா, ஏன்னா அடுத்த 7.5 உங்களுக்கு வருது, காத்துட்டு இருக்குது. அதுக்குள்ளாக டெவலப் ஆகிக்கங்க. குழந்தைகள் படிக்க வைங்க, குழந்தை பாக்கியம் சரி, கல்யாண வரமும் சரி, குழந்தை வரமும் சரி, பட்டம் பதவியும் சரி, வெளிநாடும் சரி, உள்நாடும் சரி, வெளிமாற்றங்கள், உள்மாற்றங்கள், டெவலப்மெண்ட் பீரியட். இப்போ உங்களுக்கு எல்லாமே டெவலப்மெண்ட் பீரியட். எதை செஞ்சாலும் சரி உங்க ஜன்ம ஜாதகத்தை தயவு செய்து எடுத்துக்கோங்க. ஜோசியக்காரன் சொல்றான் நல்லா இல்ல, கமாண்ட்ஸ்ல திட்டுறீங்க. எங்களை திட்டு என்ன பண்றது? எங்களை திட்டு என்ன? உங்க ஜாதகத்தை எடுத்து கொடுத்தா நாங்க உண்மையை சொல்ல போறோம். தயவு செய்து அடியேன் உங்க ஜாதகத்துல என்ன இருக்குதோ அதை உண்மையோடு சொல்லக்கூடிய, இல்லைன்னா எனக்கு தோஷம், பிரம்மகி தோஷம் பிடிச்சிடும். வெளிநாடு, டெக்ஸ்டைல்ஸ், பேக்கரி, உங்க ராசிக்குரிய தொழில நல்லா டெவலப் பண்ணுங்க. நல்ல டைம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மூச்சு விடாம தொழில் படுத்துங்க. பெரிய தொழில் அதிபராக, பட்டம் பதவியோட வாங்க. பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. இந்த 1/1/2026ல எல்லா கிரகங்களும் உங்களுக்கு மிகவும் ஒளி பிரகாசமா இருக்கின்றது. எல்லாமே நல்ல சாதகமா இருக்கின்றது. அடுத்தது ரிஷபராசி நேயர்களுக்கு கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம். அப்ப கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் 3 நட்சத்திரம் தான். கார்த்திகை நம்ம சொல்லிட்டோம். ரோகிணி அம்பாள் வழிபாடு, ஸ்ரீரங்கம் கண்டிப்பா விஸ்வரூப தரிசனம் காலைல 4:30 பண்ணுங்க. ஏன்னா ரங்கநாதர் ரோகிணிக்கு, அதே அவர் தங்கை சமயபுரத்தால், அதுக்கடுத்தது அகிலாண்டீஸ்வரி, அவளையும் தரிசனம் பண்ணுவோம். அந்த தாயார் நமக்கு நம்மை ஈன்றெடுத்த தாயாரோட மிகப்பெரிய தாயார், அவரையும் நம்ம வணங்குவோம். நிச்சயமாக ரிஷபராசிக்கு இந்த வருடம் மிக அற்புதமான வருடம். ஆராய்ச்சிக்கு மட்டுமல்ல, அதாவது தொழிலும் சரி, கல்வியும் சரி, படிப்பும் சரி, எல்லா வகையிலும் சிறப்பு கொடுக்கக்கூடிய ஆண்டு 2026 ரிஷபராசிக்கு. அதனால ரிஷபராசிக்கு 65%